அடக்கி ஆண்ட கூட்டம் அடங்கி போக மாட்டோம். பழைய பாதிக்கு திரும்பணும்னு நினைச்சா இந்த ஊர் தாங்குமா, உலகம் தாங்குமா, நாடு தாங்குமா, நகரம் தாங்குமா? இறக்கி கட்டின வேட்டி ஏற்றி கட்டுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எங்களுக்கு கட்டின செயலு எடுத்து பாரு பழைய பயிலு. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண வண்டி பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ஸ்பீடு நம்ம ஸ்ரீ மீனாட்சி வண்டி வீடியோ பண்ண வந்தாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு இருந்தீங்க BS6 நம்ம சிவாசி மாதிரிக்கு மீனாட்சி லான்ச் பண்ண போறாங்க வீரா, வீடியோ பண்ணு வீரா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நேரத்தை லான்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு வர முடியல. என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்தோம், பட் பஸ் வந்து டெக்கரேஷன் எதுவுமே பண்ணல, மாலைகளை போடல. இன்னைக்கு தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க டிரைவர் கண்டக்டர் 2 பேருமே. வெள்ளிக்கிழமை லான்ச் பண்ற மாதிரி இருக்கும் வீரா, வந்துரு வீரா, கண்டிப்பா வீடியோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிளே வீடியோ பண்ண வந்தாச்சு. 7:30 டயத்துக்கு 6:53 7:30 டயம் எடுத்துருவாங்க. இந்த சிங்கிள வீடியோ பண்ண வந்தாச்சு நம்ம மீனாட்சி எக்ஸ்பிரஸ்ல. வண்டி வந்து பாத்தீங்கன்னா BS6ங்க. இதுக்கு முன்னாடி BS4 ஓடிச்சு, அதுல நம்ம வீடியோ பண்ணிருந்தோம். அன்னைட்ட வாங்கின வண்டி இப்ப BS6 லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா மேடம், அங்க ஸ்டேஜ்ல பார்த்தத வச்சு நீங்க நம்மள ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. அது வேற மாதிரி, நான் வேற மாதிரி. கட்டதுறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சா. இன்னைக்கு முடிவு பண்றா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான் எம்மா வண்டிய அமுக்குற ஆவன அடிச்சு வாங்க. ஏலக்க அடிச்சு வாங்க. ஓட்டு ஓட்டு ஓட்டு. ஓடணும் அண்ணா, அவனை ஓட்டை கொண்டு அவனை முந்திரான். அவனை ஓட்ட முடி டிரைவரு முந்திரா முந்திரான். போடா வண்டி ஓடுறான். அண்ணா அண்ணா அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பள்ளத்துலயா? அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறான். இதோ வந்துட்டேன். அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? will you give up? நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன். முடியலன்னா கண்டிப்பா ஜெயிப்பேன். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். Powerful people come from powerful places. கொஞ்சமாவது வாழ்க்கையில பயம் இருக்கணும் சார். கரெக்ட் கண்ணா. வாழ்க்கைன்னா பயம் இருக்கணும், அது நெஞ்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். அவன் பாட்டுக்கு சவனேன்னு இருந்தான். அவனை புடிச்சு நோண்டி சீண்டி குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தீங்கல்ல, இப்ப பாரு அவன் யாருமே நெருங்க முடியாத ஒரு காட்டு மரமா வளர்ந்து நிற்கிறான். இனிமே உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஆட்டம் தொட்டு ஜெயாவா. 10 செகண்ட் போதும் உன்னை பயமுறுத்துது. ஐயோ 10 செகண்ட் ஆயிடுச்சு சார். தினம் ஏமான தோல்ல போட்டு சுத்துறவங்க கிட்ட பயத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க சார். மா வெட்டியான கனவுலமா, கெட்டியான கனவு. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உன்னையே தான் நினைச்சிட்டு இருப்பேன். நம்ம கம்பெனில இப்ப 2 வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த வண்டி டியூட்டி மாத்துறீங்க? இந்த வண்டி மாத்தி அந்த வண்டி மாத்தி 2 வண்டி மாத்திக்கிறீங்க. சரி சரி. அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு என்ன டிஃபரெண்ட்? இது டைம் வண்டி. இது டைம் இல்லாத வண்டி, டைம் இருக்கிற வண்டி. அது நேரத்துல போய் வரேன். கொஞ்சம் குயிக்கா ஓட்டுற மாதிரி இருக்கும். சரி, இப்ப வண்டி வந்து ஒரு 12 மீட்டர் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அன்னைட்டு வாங்கின வண்டி. இப்ப வண்டி மாத்திருக்கீங்க BS6. இந்த வண்டி எப்படி இருக்கு? நேரத்துல ஓட்டுருக்கு பிறகு BS6. சரி சரி சரி. டயருக்கு பிரச்சனை இல்லையானே? ராமனே கேனர் கொடுத்துருக்கீங்க. நம்ம கேனருக்கு இப்போ இன்டர்வியூ எடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் டே லான்ச் அப்ப. அண்ணன் ஒன்று டிரைவரா இப்போ வந்து அண்ணன் வந்து மீனாட்சியை மாற்றிருக்காங்க. எப்படி இருக்கு கேனருக்கு? இது எப்படி இருக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் வீரா. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண வண்டி பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ஸ்பீடு நம்ம ஸ்ரீ மீனாட்சி வண்டி வீடியோ பண்ண வந்தாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு இருந்தீங்க BS6 நம்ம சிவாசி மாதிரிக்கு மீனாட்சி லான்ச் பண்ண போறாங்க வீரா, வீடியோ பண்ணு வீரா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நேரத்தை லான்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு வர முடியல. என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்தோம், பட் பஸ் வந்து டெக்கரேஷன் எதுவுமே பண்ணல, மாலைகளை போடல. இன்னைக்கு தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க டிரைவர் கண்டக்டர் 2 பேருமே. வெள்ளிக்கிழமை லான்ச் பண்ற மாதிரி இருக்கும் வீரா, வந்துரு வீரா, கண்டிப்பா வீடியோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிளே வீடியோ பண்ண வந்தாச்சு. 7:30 டயத்துக்கு 6:53 7:30 டயம் எடுத்துருவாங்க. இந்த சிங்கிள வீடியோ பண்ண வந்தாச்சு நம்ம மீனாட்சி எக்ஸ்பிரஸ்ல.
வண்டி வந்து பாத்தீங்கன்னா BS6, இதுக்கு முன்னாடி BS4 ஓடிச்சு, அதுல நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். அன்னைட்டு வாங்கின வண்டி இப்ப BS6 லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா என்னென்ன மாரோட ஓட்ட பொண்ணமரம் நொத்த ஓடிட்டு என்ன வாங்கியிருக்காங்க. BS6 வாங்கி ஸ்பேர் மாதிரி ஓட்ட போறாங்க. இது ஓட்டிட்டு BS6 எப்படி இருந்து பார்த்துட்டு அடுத்து BS6 எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க நம்ம வீடியோ பண்ண வந்தாச்சு. ஆளும் ஏத்திட்டாங்க ரேக்ல இருந்து. 7 நிமிஷம் வண்டி எடுத்துருவாங்க. வீடியோ பண்ண வந்தாச்சு. நம்ம மீனாட்சியை பத்தி சொல்லணும்னா நம்ம அருப்புக்கோட்டையை ஒரு ஃபேமஸான ஆப்ரேட்டர் சொல்லலாம். அருப்புக்கோட்டை 2 வண்டி வச்சிருக்காங்க. இந்த வண்டி ஒண்ணு, அருப்புக்கோட்டை டு பரமக்குடி ஒண்ணு, 2 வண்டி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வண்டி எப்படி பாத்தீங்கன்னா நார்மலான ஸ்பீடு. இது வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிடெட் ஸ்பீடு. பாத்தீங்கன்னா கரெக்டா 7 எடுத்து 8:55க்கு சிவாஜி பஸ் ஸ்டாண்ட் போயே ஆகணும். எப்படிப்பட்ட டிரைவராக ஓட்டி ஆகணும். அந்த மாதிரி டைம் இல்லாத வண்டி. என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஆரம்பத்துல போட்ட பெர்மிட் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் ஜெயம் வேல்முருகன் அவங்கள்ட்ட வாங்கின பெர்மிட். அதுக்கப்புறம் ஜெய வேல்முருகன் ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் GVS, அப்புறம் KRLS, அப்புறம் அன்னை, இப்ப மீனாட்சி ஓட்டுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வண்டி எக்ஸ்பிரஸ் லிமிடெட் ஸ்டாப் தான் நிப்பாட்டுவாங்க. இந்த வண்டியில நம்ம வீடியோ பண்ண போறோம். இந்த பஸ் பாத்தீங்கன்னா சிவாஜ்குமார் ஆப்ரேட் பண்றாங்க. அதையா பாத்தீங்கன்னா ஒரு திருமூலி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பஸ்ஸோட டீடைல் சொல்றேன். இந்த பஸ் பாத்தீங்கன்னா அசோக் லேண்டுங்க, BS6 2023 மாடல். கோச் வந்து பாத்தீங்கன்னா மாறி கோச்ல பாடிஃபை பண்ணியிருக்காங்க. வண்டி ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஃப்ரண்ட் லுக்கும் சரி, பேக் லுக்கும் சரி டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த வண்டியில வீடியோ பண்ண போறோம். டைம் இல்ல, அப்படி இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ல வீடியோ எடுக்கணும். பஸ்ஸோட இன்டீரியர் வீடியோ பார்த்து கேட்பீங்க. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். வரும்போதே வாக்கிரிச்சு வாயில போட்டு தான் கிளம்பி வருவோம். நீங்க உன்னை மாதிரி பயந்துகிட்டு அது பண்ணிக்கிட்டு ஏரியாக்குள்ள இவங்க பெரிய ரவுடி. இவங்க சொல்றவன் சட்டம், இவங்க சொல்றவன் நியாயம். அவன் யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. நாங்க வச்சதுதான் சட்டம், நாங்க வச்சதுதான் நியாயம். அவன் என்னை தமாஸ்காரன் நினைச்சிருக்கேன். நான் சிரிக்க பேசுவேன், சீரியஸாவும் திங்க் பண்ணுவேன். அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். மூவ் பண்ணி பார்த்தா சாப்டர் 3 வருது. அம்மா யாருப்பா இந்த மிருகம்? இதுதான் சீட்டா, பிகிலோட வண்டி. இந்த வண்டியாலதான் நம்ம பிகிலுக்கே பேர் வந்துச்சு. அப்படியா? ஷார்ப்பா இருக்குல்ல. வணக்கம் மக்களே, நம்ம மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஸ்ரீ மீனாட்சி BS6 பஸ்ஸில் நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிவகாசி நோக்கி பயணம். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:06 மார்னிங், காலை 7:06 ஆகுது. நமக்கு முன்னாடி இப்போ ERS ஐஸ்வர்யா பஸ்ஸை ஒரு சிலர் வீடியோ பண்ண சொல்லியிருக்கீங்க, சீக்கிரமாக பண்ணிடலாம். பிளாக் ஸ்குவாட பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இவன் தான் 8. நம்ம டிபார்ட்மெண்ட் சிஸ்டத்துல அவன் பேரு வந்து அமர். பட் அவர் ரியல் நேம் என்னன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீனாட்சி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 2 கண்டக்டர் இருப்பாங்க. ஒரு கண்டக்டர் ஃபஸ்ட் நாட் டூட்டி, ரெண்டாவது கண்டக்டர் செகண்ட் நாட் டூட்டியில் டிக்கெட் போடுவாங்க. ஷேரிங்கில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் 2 கண்டக்டரும் சுற்றி சொல்லவே வேண்டாம். 2 பேருமே செம்ம ஷார்ப்பாக இருப்பாங்க. சைடு பார்க்குறதும் சரி, டிக்கெட் போடுறதும் சரி. ஒரு கண்டக்டர் டிக்கெட் போட்டால் ஒரு கண்டக்டர் சைடு பார்க்குறது, டிக்கெட் ஏற்றுறது. பயங்கர ஷார்ப்பாக இருப்பாங்க நம்ம கண்டக்டர் 2 பேருமே. கண்ணனும் சரி, பாண்டியனும் சரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மதுரை டு ராமேஸ்வரம் 1-1 ஆப்ரேட் பண்ணுற TNSTC பஸ் நம்ம சைடு போட்டாச்சு. இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தரமான சம்பவமாக இருக்கும். பூரா வந்து ப்ரைவேட்டும் சரி, கார்பரேஷனும் சரி, எல்லா வண்டியும் சைடு போட்டு தான் ஓட்டுவாங்க நம்ம மீனாட்சி பஸ்ஸு.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மதுரை பாண்டி கோவில், பாண்டி முனீஸ்வரர் கோவில் வந்தாச்சு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா மதுரையில் ரொம்பவே ஒரு மோஸ்ட் ஃபேமஸான கோவில். மதுரையில் இருக்கவங்க யாருமே இந்த கோயிலை பற்றி தெரியாமல் இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஃபேமஸான கோவில். நமக்கு ரைட் சைடு பார்த்திங்கன்னா KNRK பஸ்ஸில் வீடியோ பண்ணி வீடியோ போட்டாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வீடியோ நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. வீடியோ ஃபஸ்ட்டு நான் நம்ம காலையில் 7:52 சிங்கிளில் KNRKயில் பண்ணியிருக்கு. செகண்ட்னா நம்ம 7:06 மீனாட்சி பஸ்ஸில் வீடியோ பண்ணியாச்சு. ஆக்சுவலாக 2 பஸ்ஸும் ஒரே டேட்டில் தான் வந்துச்சு. வீடியோ பண்ணுறது மட்டும் கொஞ்சம் முன்ன போல ஆயிடுச்சு சில காரணத்தினால. நம்ம மீனாட்சி வண்டி இன்றைக்கி ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை வீடியோ பண்ணோம். வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி நல்லா சந்தனம் ஊதி அடித்து மாலைலாம் பெரிய மாலை போட்டு உள்ள வண்டிக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா பூவெலாம் போட்டு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வந்துருச்சு. ரிப்பன் மட்டும் கட்டலை. ரிப்பன் கட்டியிருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கண்டக்டர்கிட்ட சொன்னேன் கட்டலை, கட்டியிருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும், புது வண்டி மாதிரியே இருக்கும். ரிப்பன் கட்டாத ஒன்று தான் குறை, மற்றபடி வண்டி சூப்பராக இருக்குது. நம்ம என்னென்ன இல்லை, இந்த பஸ்ஸில் நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா விராகனூர் சுற்றுச்சாலைன்னு சொல்லுவாங்க. விராகனூர் ரவுண்டானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டானத்துலேருந்து 5 ஊருக்கு 5 ஏரியாவுக்கு ரோடு பிரியும், 5 பிரிவாக இருக்கும். நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மீனாம்பிகை மதுரை டு இருக்கன்குடி அருப்புக்கோட்டை ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வண்டியில் நம்ம சைடு போட்டாச்சு, தூக்கி விட்டாச்சு. இந்த வண்டியில் நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். அருப்புக்கோட்டையிலேருந்து மதுரை வரைக்கும் வீடியோ பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ சூப்பராக பண்ணியிருக்கு. டிரைவர் எங்கள் 2 பேருக்குமே இன்டர்வியூ எடுத்து நம்ம சேனலில் போட்டிருக்கு. சைடு போட்டாச்சு. இங்க யாரா நம்ம கொஞ்ச நாள் அமைதியா இருந்தோன்னே ஆளே காலி ஆயிட்டான்னு நினைச்சிட்டாங்க போல. பங்காளி நம்ம கம்பேக் வேற மாதிரி இருக்கும். அம்புட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா XNNL நாச்சியப்பையா குரூப்பு அவங்க வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா மதுரை டு தேவக்கோட்டை ஆப்ரேட் பண்ணாங்க. எந்த இயர்னு பார்த்திங்கன்னா 2023 2023. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை டு நத்தம் ஆப்ரேட் பண்ணாங்க. அப்போ நம்ம வந்து பொன்னமராயிலேருந்து நத்தம் வரைக்கும் வீடியோ பண்ணியிருக்கு. நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா AVS எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்திங்கன்னா மொட்டை வேல்முருகன். அந்த வண்டிக்கும் நம்ம மீனாட்சி வண்டிக்கும் ஒரே டைமிங் தான், 7:06. என்ன காரணம் பார்த்திங்கன்னா 2 வண்டியுமே பார்த்திங்கன்னா எக்ஸு மொட்டை வேல்முருகன் மேலே இருந்துச்சு, ஜெய வேல்முருகன் மேலே. அதனால் பார்த்திங்கன்னா 2 வண்டிக்கும் ஒரே டைமிங்காக தான் இருக்கும். இப்போ AVS ஓட்டுறதுனால கொஞ்சம் அட்வான்ஸாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. என்ன காரணம்னா டைம் எடுக்க முடியாததான். நம்ம வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியுமே டைமிங் கிங்காக இருக்கும், டைமிங் இல்லாத வண்டி இருக்கும். லெஸ் டைமிங் எக்ஸ்பிரஸாக தான் இருக்கும், டைமிங் இல்லாத வண்டி. நம்ம AVSம் சரி, வேல்முருகனுக்கு நம்ம மீனாட்சியும் சரி, 2மே எக்ஸ்பெரிமெண்ட் வேல்முருகன் தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மண்டேல் நகர் வந்தாச்சு, மதுரை ஏர்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 4வது பஸ்ஸை சைடு போடுறோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா SCTC ஏசி வண்டி சைடு போடுறோம். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வண்டி சைடு போட்டாங்க டிரைவர் அண்ணன். சும்மா மாசாக இருந்துச்சு. நீங்கள் நினைக்கலாம், ஏன் ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் வெரைட்டி ஓட்டுறாங்க, ப்ரைவேட் பஸ்ஸில் டிக்கெட் ஏற்றுறக்காண்டி வெரைட்டி ஓட்டுறாங்க, போட்டி போட்டு ஓட்டுறாங்க அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க தயவுசெய்து. எல்லா பஸ்ஸுக்குமே டைமிங் இருக்கும், அந்த டைமிங்குள்ளே ஓட்டணும் அப்படின்ற காரணத்தினால தான் எல்லா பஸ்ஸுமே வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போவாங்க. அதுலேயும் இந்த வண்டி கொஞ்சம் குறிப்பாக அதிக ஸ்பீடாக போகும். என்ன காரணம்னா இது எக்ஸ்பிரஸ் பெர்மிட்டு. இந்த பஸ்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் கொடுத்த டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மணி நேரம் 39 நிமிஷத்தில் மதுரையிலேருந்து சிவகாசிக்கு போயே ஆகணும். 7:06 எடுத்தால் 8:45 வண்டி உள்ளே போயே ஆகணும். இந்த டைமிங்கில் இவங்க ஓட்டணும். அதனால தான் அட்வான்ஸ் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வளையகுளம் டோல்கேட்டை தாண்டின உடனே பார்த்திங்கன்னா பரமப்பட்டி முக்குன்னு இதை சொல்லுவாங்க. இந்த டேனிங்கில் வந்து வண்டி ஓட்டுறவங்க ரொம்ப கவனமாக ஓட்டுங்க. இந்த இடம் வந்து டேனிங் ரொம்ப, அந்த கரு வந்து ரொம்ப வந்து டேஞ்சரஸான வளைவு. இந்த இடத்துல நிறைய ஆக்சிடெண்ட்டை நான் பார்த்துருக்கேன் கண்ணாராக. சில ஆக்சிடெண்ட் நடந்து நான் பார்த்துருக்கேன். அதனால் வாகனங்கள் ஓட்டுறவங்க இந்த இடத்துல வந்து மினிமம் ஒரு 50 to 60 70 km ஸ்பீடு மட்டும் டேனிங்கில் கட் பண்ணிக்கோங்க. அதனால் சேஃப்டியாக ஓட்டுங்க வண்டி ஓட்டுறவங்க. காருக்காரங்க தான் குறிப்பாக. நான் ஆக்சிடெண்ட் ஆகி பார்த்தது வந்து பூராமே பார்த்திங்கன்னா கார்கள் தான் பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு முன்னாடி AKR வண்டி போயிட்டுருக்கு. மதுரை டு ராஜபாளையம் ஆப்ரேட் பண்ணுற வண்டி. எக்ஸ்பெரிமெண்ட் ஜெயவிலாஸ் ஓட்டினாங்க, சக்தி ஓட்டினாங்க, அதுக்கப்புறம் APTG ஓட்டினாங்க. இப்போ பார்த்திங்கன்னா AKR வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. BS6 வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி போய்கிட்டு இருக்குது. அதுவும் டைமிங் இல்லாத வண்டி தான். அதனால் அந்த வண்டி கொஞ்சம் குயிக்காக வெரைட்டி தான் ஓட்டுவாங்க. ப்ரைவேட் பஸ்ஸஸ் பூராமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெரைட்டி ஓட்டுற காரணமே டைமிங் இல்லாத ஒரு காரணம் தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம AKR
முன்னாடி போகுது வண்டி. பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியாச்சு. எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மதுரை வரைக்கும் வீடியோ பண்ணி வண்டி லான்ச்சுக்கு மறுநாள் வீடியோ பண்ணி கேபின் டிரைவர் என்ன கண்டக்டர்லாம் எடுத்து நம்ம சேனலில் போட்டிருக்கு. பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஏகேஆர் எக்ஸ்பிரஸ் மாருதி கோச்சில் ஃபில் பண்ண வண்டி நல்லாயிருக்கும். வண்டி பார்க்க உள்ள சூப்பராக இருக்கும். வெளியில் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் வீரர்கள் படம் போட்டு ஓட்டிப்பாங்க. கிரிக்கெட் வீரர்கள் அஸ்வின் நினைக்கிறேன் அவங்க பேர் சரியாக தெரியல. அவங்களுடைய ஃபோட்டோலாம் போட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்கும் ஏகேஆர் வண்டி. ட்ராவல் பண்ணவங்க உங்களுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். அவங்களுக்கும் டைமிங் இருக்கனால அவங்களும் சைடே கொடுக்கல, அவங்களும் ஸ்பீடாக தான் ஓட்டினாங்க. நம்மளும் அந்த வண்டி ஓவர்டேக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கார்பரேஷன் வண்டி போய்கிட்டு இருக்குது. ஏகேஆர் இருக்கிற தான் சைடு கொடுக்குறாங்க போட்டோம் அப்படின்ட்டு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சி வண்டிக்கு ப்ரைவேட் பர்சனும் சரி கவர்மெண்ட் பர்சனும் சரி சைடு கொடுத்துருவாங்க. என்ன காரணம்னா இந்த வண்டி டைம் இல்லாத வண்டின்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லா டிரைவர் அண்ட் கண்டக்டருக்கு தெரியும். டைமிங் இல்லாத வண்டி கொஞ்சம் போட்டோம் அப்படின்னு சொல்லி சைடு கொடுத்துருவாங்க. கார்பரேஷன் பஸ்ஸு நிறைய வண்டி சைடு கொடுத்துருவாங்க. நம்ம ஏகேஆர் பஸ் டிரைவருமே ஆல்ரெடி சைடு கொடுத்தாரு. அங்கே சைடு எடுக்க முடியல, முன்னாடி போன பிஆர்சி தான். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா சைடு கொடுத்துருவார், கையை கட்டி விட்டுருவார் போட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வண்டி ஸ்பீடாக போய்த்தான் ஆகும். எக்ஸ்பிரஸ் பெர்மிட்டு அது போக டைமிங் இல்லாதது காரணத்தினால கரெக்ட் பண்ணுவோம். இந்த பாருங்கள் கையை கட்டுறாரு பாருங்கள், போட்டோம் அப்படின்ற மாதிரி. கப்பலூர் டோல்கேட் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி பார்த்திங்கன்னா மார்னிங் சிங்கிள் லிமிட்டட் ஸ்டாப் தான் நிப்பாட்டுவாங்க. சிவரக்கோட்டெல்லாம் நிற்காது, கள்ளிக்குடி நிற்கும். லிமிட்டட் ஸ்டாப் நிப்பாட்டுற காரணம் என்ன பார்த்திங்கன்னா டைமிங்காண்டி தான். அதோடைய எக்ஸ்பிரஸ் பெர்மிட்டுக்கு பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஸ்டாப் தான் நிப்பாட்ட சொல்லி பெர்மிட்லேயே இருக்கும். அந்த ஸ்டாப் மட்டும் தான் நிப்பாட்டுவாங்க. தம்பி யாரு, எந்த ஊரு, ஐயா கேக்குறாருல பதில் சொல்லுங்க. நான் யாரு, எந்த ஊரு, என்ன பேரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன், என்ன செய்யறேன், என்ன செய்ய போறேன், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஜில்லால இருக்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலும் போய் கேளுங்க, என் சரித்திரமே சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க இப்போ மீனாட்சி BS6 போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த வண்டி பார்த்திங்கன்னா BS6 வண்டி தான் எண்ணெயில் வாங்கின வண்டி. இந்த வண்டி வந்து ஸ்பேர் பஸ் மாதிரி தான். இப்போ இப்போதைக்கு இந்த வண்டி போட்டிருக்காங்க ரெகுலராக லைனில் ஓட்டுறதுக்கு. இந்த வண்டி எப்படி இருக்குன்னு BS6ஓட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஓனர் அண்ணே வந்து புது BS6 கண்டிப்பாக எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ளே புது வண்டி வந்துடும் நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்டேட் கொடுத்துருவாங்க. என்ன காரணம்னா இந்த பஸ்ஸுக்கு வந்து இந்த பெர்மிட்டில் எந்த வண்டி ஓட்டினாலும் மேக்ஸிமம் 2-3 இயர்ஸ் மட்டும்தான் ஓட்டுவாங்க. அன்னையா ஓட்டுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் ஒரு புது வண்டி போட்டுருவாங்க. அப்படி இருந்தால் தான் பிரேக் டவுன் ஆகாமல் ஓடும். குயிக்காக ஓட்டுறதுனால ஸ்பீடாக ஓட்டுறதுனால வண்டி பிரேக் டவுன் ஆகக்கூடாது. வண்டி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் ப்ராப்ளம் இல்லாமல் ஓடும். பேசஞ்சருக்கு மெயினாக வந்து பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சுன்னா நாளைக்கு அந்த வண்டியில் ஏற மாட்டாங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் புது வண்டி அப்டேட் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம மீனாட்சி சீக்கிரமாக புது வண்டி போட்டுருவாங்க. வண்டி போட்டாங்கன்னா கண்டிப்பாக மாதம் தான் பண்ணுவாங்க. அன்றைக்கி நம்ம கண்டிப்பாக மாதம் நம்ம வீடியோ பண்ணுவோம். நம்ம சேனலில் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க. வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சில பேர் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்காண்டி தான் நான் வீடியோவில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். நீங்கள் பண்ணுற கமெண்டை வச்சு நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம மீனாட்சியில் தேனி பண்ணி போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி ஃபஸ்ட்டு டே கரெக்டாக பஸ்ஸில் பார்த்திங்கன்னா முன்னாடி மாலைகளாக போட்டதுனால முன்னாடி உட்கார்றதுக்கு இடம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பீக் ஹவர்ஸில் உட்கார விட மாட்டாங்க. நமக்கு வந்து வீடியோ பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. நம்ம வீடியோ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டேவே அப்படின்னு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நல்லமணி பஸ்ஸு போகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வண்டியில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். திருநார் டு திண்டுக்கல் வரைக்கும். பார்க்காதவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஒரு மாதமான வீடியோ போட்டு டிரைவர் எங்கிட்ட 20 எடுத்து நம்ம சேனலில் போட்டிருக்கு. பார்க்காதவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து நம்ம சேனலில் புது வீடியோவாக வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சிவரக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ். இந்த டயத்தில் மட்டும் மார்னிங் சிங்கிள் இங்கே நிப்பாட்ட மாட்டாங்க. டைமிங் இல்லாத காரணத்தினால மற்ற சிங்கிள் இங்கே நிப்பாட்டிக்கிடுவாங்க. மார்னிங் சிங்கிள் மட்டும் இங்கே டயர் இருக்கிறதாண்டி நிற்காமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் சிவரக்கோட்டையில். அடுத்து பார்த்திங்கன்னா கள்ளிக்குடியில் வந்து நிப்பாட்டி தான் போவாங்க. கள்ளிக்குடியில் நிறையா காலேஜ் பசங்க பொண்ணுங்கள்லாம் நிறைய ஏறுவாங்க. அதனால் வந்து கள்ளிக்குடியில் நிப்பாட்டி தான் போவாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து அதிகமாக தான் போகும்.
என்ன காரணம் பார்த்தீங்கன்னா டைமிங்காண்டு தான். டைமிங் எடுக்கணும், கவர்மெண்ட் கொடுத்த டயத்துக்கார ஓட்டணும் அப்படின்றனால டைமிங்காக கொஞ்சம் குயிக்காக தான் போவாங்க மீனாட்சியில் ட்ராவல் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. டைமிங்க்கு கரெக்டி ஓட்டினாலும் சூப்பராக ஓட்டுவாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஓடுற டிரைவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான டிரைவராக தான் போடுவாங்க. இந்த டிரைவர் அண்ணன் இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேஆர்கேல ஓடிருக்காரு. அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா மொட்டைவேல் முருகன் ஓடிருக்காரு. நம்ம ஜெயம் வேல்முருகனில் ஓடின டிரைவர் எல்லாருமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க வண்டி இருக்கும், அந்த வண்டியில் செலக்ட் பண்ணி தான் ஆளே எடுப்பாங்க. அதில் ஓடின டிரைவர். அதனால் சொன்ன டைமிங்கு டிரைவர் என்னை வண்டி ரீச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஸ்டாப்பும் சரி, திருமங்கலம் சரி, கள்ளிக்குடியும் சரி, சிவரக்கோட்டையும் சரி, டைமிங்க்கு வண்டி போய்கிட்டு இருக்கு. நம்ம விருதுநகர் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண்டக்டர் டிரைவரை வந்து கமாண்டில் திட்டுறீங்க. அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்க ஒர்க்கில் ஒவ்வொரு டென்ஷன் இருக்கும். கண்டக்டர் டிரைவர் 2 வேலையிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் இருக்கும். என்ன காரணம்னா பஸ்ஸுக்கு டைமிங்க்கு ஓட்டணும், ஸ்டாப்பில் ஆள் இறங்குதா ஏதான் பார்க்கணும், கண்டக்டர் டிக்கெட்டு போடணும், சில்லறை கொடுக்கணும், எல்லாத்தையுமே பார்க்கணும். அதனால் வந்து டென்ஷன் இருக்கத்தான் செய்யும் டிரைவர் கண்டக்டருக்கு. அதனால் யாரும் தயவுசெய்து திட்டாதீங்க. ஏன்னா நானும் டிரைவர் கண்டக்டராக ஓடிருக்கேன், அதனால் சொல்கிறேன். அதோட அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். நமக்கு முன்னாடி போகிற கார்பரேஷன் வண்டி பார்த்திங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து சிவகாசிக்கு போகிற வண்டி தாங்க. டைமிங் பார்த்திங்கன்னா 6:25 என்னமோ எடுப்பாங்க நினைக்கிறேன். அந்த டைமிங் வண்டி தான் போய்கிட்டு இருக்குது. நம்ம கார்பரேஷன் வண்டி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 60 to 70, 60 to 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஓட்டுவாங்க. நார்மலான ஸ்பீடு தான், சேஃப்டி தான். ஆனால் டைமிங் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிவகாசி டு மதுரைக்கு ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஓட்டுவாங்க. கார்பரேஷனில் ஒரு ட்ரிப் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அதை வச்சு சொல்கிறேன். இந்த வண்டி பார்த்திங்கன்னா சிவகாசி டு மதுரை வண்டி தான். நம்ம சிவகாசி டு போக வண்டின்னு நினைக்கிறேன். சிவகாசி டு போக வண்டி தான். நார்மலான ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குது. அவங்களே நம்ம சைடு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டாப் பேர் பார்த்திங்கன்னா பிஆர்சின்னு சொல்லுவாங்க. இந்த டைமிங் காலையில் மார்னிங் சிங்கிளில் பிஆர்சியில் நிற்காது. பார்த்திங்கன்னா பிஆர்சி கூட நிற்காது. நேராக பைபாஸ் பாலம் ஏறி லெஃப்ட் கட் பண்ணி நேராக மீனாம்பியா பங்களாக்குள்ளே வந்துடுவாங்க. விருதுநகர் பழைய பஸ் ஸ்டாண்டு நிறுத்தத்துக்கு வந்துடுவாங்க. உள்ளே ஓடி போனோம்னா உள்ளே 2 ஸ்டாப் இருக்குது. அந்த 2 ஸ்டாப்லேயே வந்து நிப்பாட்டி போனால் டைமிங் எடுக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால அன்னையா ஓட்டுறப்பே வந்து இது பைபாஸில் தான் ஓட்டுவாங்க. இந்த வண்டி பைபாஸில் கொஞ்சம் குயிக்காக போகணுமே அப்படின்றதுக்காண்டி மேலே போகும் குயிக்காக. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு எஸ்சிடிசி போகுது. அதில் ஒரு 8 வண்டிக்கு மேலே சைடு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவில் பாருங்கள் எத்தனை வண்டி சைடு போட்டிருக்குன்ட்டு. இதிலேருந்து லெஃப்ட் கட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நேராக உள்ள வண்டி மீனாம்பியா பங்களாவுக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டாப் பேர் தான் பார்த்திங்கன்னா மீனாம்பியா பங்களான்னு சொல்லுவாங்க. விருதுநகருடைய டவுன் மோட்சல் பஸ்ஸில் நிற்கிறது. ஒரு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகாது, புது பஸ் ஸ்டாண்டுக்கு போவாங்க. பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகாது. இங்கே தான் பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இறங்குற ஆளுகள்லாம் இறக்கிடுவாங்க. மீனாம்பியா பங்களா. இந்த முன்னாடி போகிற வண்டி பார்த்திங்கன்னா மீனாம்பியா பஸ்ஸு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடல் கடந்து போயிட்டு வந்தாலும் ரத்தத்தில் ஊர்னது மாறுமாய்யா. சிங்கம் எப்பவுமே சிங்கம் தான் ஐயா. வாடி வாசலை பிடிங்கிட்டு வெளியில் வர்ற காலம் மாதிரி எப்படி நிற்கிறாரு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா விருதுநகர் நியூ பஸ் ஸ்டாண்டு. கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 8 மணி ஆகுது. ஷார்ப்பாக 1 மணி நேரத்தில் ரீச் பண்ணிட்டோம். மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து விருதுநகர் நியூ பஸ் ஸ்டாண்டில். மீனாட்சி பஸ்ஸில் டிரைவர் எல்லாம் ஸ்பீடு சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்டாக போகுது பார்த்திங்களா, அந்த பாதை தான் பழைய பாதை. மீனாம்பியா பங்களாவது நேராக இப்படி வந்துடும். ஆத்துப்பாலம் வந்து இப்போ புது பஸ் ஸ்டாண்டு போகிறதுனால எல்லா பஸ்ஸுமே இந்த ரோட்டில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டாப் பேர் பார்த்திங்கன்னா நந்தா ஹோட்டல்னு சொல்லுவாங்க. ஆத்துப்பாலம் நந்தா ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா கழுகுமலை போகலாம், ராஜபாளையம் போகலாம், சிவகாசி போகலாம், குற்றாலம் போகலாம், தென்காசி போகலாம். இந்த ரூட்டில் வந்து போகலாம். நமக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் கேவிவி பஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பஸ்ஸில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கு. பார்க்காதவங்க சேனலை செக் பண்ணி பாருங்கள். ரைட் சைடு ஒரு ரோடு போகுது ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா எரிச்சிநத்தம் போய் அழகவரி போய் ராஜபாளையம் போகிற ரூட்டு. இந்த ரூட்லேயும் மதுரை நம்ம போகலாம். நேற்று இதே பஸ்ஸை வந்து நம்ம கேஎன்ஆர்கில் வீடியோ பண்ணிட்டு போகிறப்ப இந்த ஸ்டாப்பில் நின்றுச்சு. நம்ம கேஎன்ஆர்கே ஃபஸ்ட் டே வீடியோ பண்ணுறப்ப இந்த பஸ் வந்து நம்ம ஸ்ரீவித்யா காலேஜ் பக்கத்தில் ஆள் இறக்கி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதே பஸ்ஸில் மறுநாள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். வண்டியோட ஸ்பீடெல்லாம் பார்த்திங்கன்னா
நம்ம பஸ்ஸை வந்து சைடு போடுறது வந்து ஒன்லி கார் மட்டும்தான் சைடு போடுது, வேறு எந்த வண்டியுமே சைடு போடலை. அந்தளவுக்கு குயிக்காக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ராமண்ணே ட்ரைனிங். நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முருகன் இல்லம், இந்த வண்டியில் தான் வீடியோ பண்ணாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரத்தில் பண்ணிடலாம். அதுலேயும் பெர்மிஷன் மட்டும் கேட்கல, கேட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோ கேனாக இருக்கையில் ஒருத்தவங்க முருகனத்தில் வீடியோ பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சீக்கிரமாக பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிறையா ரூட்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் குறிப்பாக வந்து நம்ம விருதுநகர் டு சிவகாசி பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் ஸ்பீடு பிரேக்கர் நிறையா போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மதுரையிலேருந்து ராஜபாளையத்துக்குலாம் திருமலத்து ரூட்டில் வீடியோ பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த லைனில் ஸ்பீடு பிரேக்கரே இருக்காது. ஆனால் இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா ஊருக்கு 3 ஸ்பீடு பிரேக்கர் 4 ஸ்பீடு பிரேக்கர் போட்டிருக்காங்க. ஆனால் ஸ்பீடு பிரேக்கர் போகிறது நல்லது தான், ஸ்பீடை குறைஞ்சி போகும் ஊருக்குள்ளே அப்படின்றது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, உங்களுடைய மைண்ட் வாய்ஸு. ஆனால் என்ன ஒன்று, ஸ்பீடு பிரேக்கர் போடுறதுனால பஸ்ஸு டைமிங்க்கு போகாது, அதுதான் ஒரு பிரச்சனை. அப்போ என்ன ஆகும்னா, பஸ்ஸு டைமிங்க்கு போகலண்டா நீ டிரைவர் கண்டக்டர் ஆளுங்களை வந்து பேசஞ்சர் ஆமாம் ஏறுங்க ஏறுங்க இறங்குங்க இறங்குங்கன்னு சொல்லி அதிகமாக அவங்க கேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இறங்குங்க ஏறுங்கன்னு சொல்லி. ஸ்பீடு பிரேக்கர் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நார்மலான டயத்துக்கு போயிடும். இந்த ரூட்டில் அதிக ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க நீங்களே பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மத்திச்சென்னை ஆமத்தூர்லேருந்து மத்திச்சென்னை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த ரோடு வந்து நம்ம சிவகாசியிலேருந்து விருதுநகரும் சரி, விருதுநகர் டு சிவகாசியும் சரி சிங்கிள் ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரோடு கொஞ்சம் அகலப்படுத்தியிருப்பாங்க. சிங்கிள் ரோடுனால வந்து கொஞ்சம் டைமிங் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். என்ன காரணம்னா ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் ஏறி போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டாப்பு பேர் பார்த்திங்கன்னா மெக்கோ காலேஜ் சொல்லுவாங்க, மெக்கோ ஸ்டாப் சொல்லுவாங்க. இந்த பஸ்ஸுக்கு வந்து அவ்வளோ பேர் இந்த காலேஜில் வந்து படிக்க வருவாங்க மொட்டைவேல் முரணை ஓடுறப்ப. இப்போ டிக்கெட்டு நிறையா குறைஞ்சிருச்சு, ஆனால் முந்தைய அளவுக்கு இல்லை. முதல்லாம் பார்த்திங்கன்னா மெக்கோவுக்கு மட்டுமே இந்த பஸ்ஸில் 60-70 டிக்கெட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க டிரைவர் அண்ணன் கண்டக்டர் அண்ணன் வேல்முருகனை ஓடுறப்ப. இப்போ பார்த்திங்கன்னா உப்போடை கிராமத்துக்கு நேரம் வரும், வில்லேஜுக்கு நேரம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஸ்ஸில் நிறையா பேர் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இயர்லி கணக்கில் ட்ராவல் பண்ணுவீங்க, வருஷ கணக்காக. அவங்களாம் பார்த்திங்கன்னா இப்போ அன்னை ஓடிச்சு, அன்னைக்கு அப்புறம் இப்போ மீனாட்சி வாங்கி ஒரு 1 இயர் ஆகுது. மீனாட்சியோட டைமிங் எப்படி இருக்குது, அன்னை எப்படி ஓட்டினாங்க சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். எந்த வண்டி பெஸ்ட்டாக கொடுத்தாங்க, ஸ்பீடு சரி சேஃப்டியும் சரி எது பெஸ்ட்டாக கொடுத்தாங்கன்னு சொல்லி கமெண்டில் வந்து ரெகுலராக ட்ராவல் பண்ணவங்க சொல்லுங்கள். அன்னையிலையும் ட்ராவல் பண்ணியிருக்கேன், நான் மீனாட்சியும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க. ஏன்னா அன்னையில் ஓடின டிரைவர் கண்டக்டர் தான் மீனாட்சிலையும் ஓடுறாங்க, அவங்க தான் ஓடுறாங்க. பட்டு பஸ்ஸு வேறு, கம்பெனியோட நேம் வேறு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கண்டக்டர் அதில் ஓடினவங்க தான். இது இன்றைக்கி ஓடுற ராமண்ணே ஆல்ரெடி கேனாக்கில் ஓடினார். இதில் ஓடுற மருந்து அண்ணன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அன்னையில் ஓடினவர் தான். இதில் ஓடுற கண்டக்டர் கண்ணன் அவர் பார்த்திங்கன்னா தம்பி, அவருமே பார்த்திங்கன்னா அன்னையில் தான் ஓடினார். இன்வாய்ஸரை பழகி அன்னையில் ஓடி அதுக்கப்புறம் மீனாட்சிக்கு வந்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருத்தாங்கல் செக் போஸ்ட் இந்த லைனில் வர்றவங்க மறந்துடமாக ஹெல்மெட் போட்டுவாங்க, இல்லைனா ஃபைன் ஆகிட்டு தான் போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா திருத்தாங்கலுடைய என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். திருத்தாங்கலுடைய என்ட்ரன்ஸு உள்ளே வந்தாச்சு. அண்ணா சிலை ஸ்டாப்பு. நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எஸ்எஸ்கே கோயில்பட்டி டு ராஜபாளையம் வண்டி போய்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி அந்த வண்டி நம்ம வீடியோ பண்ணியிருக்கு, பார்க்காதவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள், இருக்கும். திருத்தாங்கல் பேருந்து நிறுத்தம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி கரெக்டான டைமிங்க்கு வந்துக்கிட்டு இருக்குது. திருத்தாங்கலில் கேட்டு போட்டாங்க பார்த்திங்கன்னா ஒரு 17 நிமிஷம், கரெக்டாக 17 நிமிஷம் லேட்டு. இல்லைனா வண்டி நார்மலான ஸ்பீடில் திருத்தாங்கலை தாண்டிட்டாலே கேட்டு போடலாம், நார்மலான ஸ்பீடில் சிவாசிக்குள்ளே போயிடுவாங்க. 8:45க்குள்ளே போகணும், 8:55க்கு வெளியே வரணும். ஆக்சுவலாக நமக்கு முன்னாடி போகிற வண்டி எஸ்எஸ்கே. அந்த டிரைவர் என்ன சொன்னாங்க, எஸ்எஸ்கே வண்டியில் நம்மளை பார்த்தாலே சைடு கொடுத்துருவாங்க. என்ன காரணம்னா நம்ம வண்டி டைம் இல்லாத வண்டி அப்படின்னு சொல்லி அவங்க டிரைவர் கண்டக்டருக்கு தெரியுமா. அதனால் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்தாலே சைடு கொடுத்துருவாங்கன்றாங்க. இன்றைக்கி சைடு கொடுக்கல. என்ன காரணம்னா சைடு கொடுக்குறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் பைக்கு காரு எல்லாமே வந்துக்கிட்டு இருந்துச்சு, அதனால் சைடு எடுக்க முடியல. அதனால் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அவங்க பின்னாடி தான் வந்தோம். மற்ற நாளைக்கெல்லாம் ஒதுக்கி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லி டிரைவர் என்ன சொன்னார். இந்த திருத்தாங்கலில் மட்டும் கொஞ்சம் பிரிட்ஜு கட்டிட்டாங்கன்னா இந்த பஸ்ஸு நம்ம மீனாட்சி பஸ்ஸு டைமிங் எடுக்கிற ப்ரைவேட் பஸ்ஸஸும் சரி கவர்மெண்ட் பஸ்ஸும் சரி கொஞ்சம் நார்மலாக வந்துடுவாங்க. ஆனால் கேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2வது வண்டியாக நின்றுருந்தோம், அதுவே 17 நிமிஷம். கடைசி வண்டியாக நின்றுருந்தோம்னா 20 நிமிஷம் 25 நிமிஷம் லேட் ஆகும். இந்த குயிக்காக வந்து திருத்தாங்கலை பாலத்தை கட்டிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பஸ்ஸு டிரைவர் கண்டக்டர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த அளவுக்கு
டைமிங்க்கு போயிடலாம். நம்ம இப்போ சிவகாசி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:52 தான் வண்டி உள்ளே வந்துச்சு. 55க்கு வெளியேறணும். 3 நிமிஷம் தான் டைம். 45 வர்றது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷம் லேட்டு. இந்த கேட்னால தான், இல்லைனா நார்மலாக வந்திருக்கோம். நம்ம மீனாட்சி பஸ்ஸோட ஜேர்னி எப்படி இருக்குதுன்னு மறந்துடாமல் கமெண்ட் சொல்லுங்கள். இவங்களுடைய சர்வீஸ் எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மீனாட்சி பஸ் ஃபேன்ஸ் மறந்துடாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்டில் வந்து சொல்லிடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிடுவேன். மீனாட்சிக்கு சரி ராமனுக்கு எவ்வளோ டிரைவர் கண்டக்டரு பஸ் ஃபேன்ஸும் சரி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிடுவேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். சிவகாசி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 8:52 வந்திருக்கு. நம்ம மீனாட்சி பஸ் சூப்பரான ஜேர்னி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறுட்டு சிவாசி ஆபரேட் பண்ற மீனாட்சி பஸ்ஸோடைய கண்டக்டர் டிரைவர். வணக்கம்ண்ணே. உங்க பேர் என்ன? பாண்டி. எந்த ஊர்ண்ணே நீங்க? விருதுநகர்ண்ணே. விருதுநகர். சொந்த ஊர் விருதுநகர் தான். பஸ் போற ரூட்டு தான். இப்ப மீனாட்சியில இப்ப எவ்வளவு நாள் வர்றீங்க? மீனாட்சியில ஒரு 4 மாசமா. 4 மாசம் வர்றீங்க. இதுக்கு முன்னாடி நல்லமல்ல ஒண்ணு ஒரு 14 மணி நம்ம ஆரப்பாளையம் கோயில்பட்டி மாதிரி. சரி, இப்ப SSK ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப மீனாட்சியில ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம கம்பெனில இப்ப 2 வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த வண்டி டியூட்டி மாத்துறீங்க? இந்த வண்டி மாத்தி அந்த வண்டி மாத்தி 2 வண்டி மாத்திக்கிறீங்க. சரி, அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு என்ன டிஃபரெண்ட்? இது டைம் வண்டி. இது டைம் இல்லாத வண்டி, டைம் இருக்கிற வண்டி. அதனால நான் போய் வரேன். கொஞ்சம் குயிக்கா ஓட்டுற மாதிரி இருக்கும். சரி, இப்ப வண்டி வந்து டோல் மீட்டர் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அன்னைட்டு வாங்கின வண்டி. இப்ப வண்டி மாத்திருக்கீங்க BS6. இந்த வண்டி எப்படி இருக்கு? நேரத்துல ஓட்டுருக்கு பிறகு BS6 காரு. சரி, நல்லா இருக்கு. டயருக்கு பிரச்சனை இல்லையானே? ராமண்ணே கைனார் கொடுத்துருக்கீங்க. நம்ம கைனார் கேம்பஸ் இன்டர்வியூ எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டே லான்ச் அப்ப அண்ணன் ஓனர் டிரைவரா. இப்போ வந்து அண்ணன் வந்து மீனாட்சியை மாத்திருக்காங்க. எப்படி இருக்கு கைனார் கேக்? இது எப்படி இருக்கு? ரெண்டுமே நல்லா இருக்கு. கைனார் கேக் ஓனரும் பிரச்சனை 2 வண்டியுமே டயர் இருக்கிற மாதிரி தான். கைனார் கேக்ல நீங்க டயர் வெரைட்டி தான் ஓட்டுற மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம டைம் எத்தனை மணி? நீங்க 7:06 எடுத்தோம்னா எத்தனை மணிக்கு போகும்? 8:35 வண்டி போயிடும். ஒரு 1.5 மணி நேரத்துல போகும். இந்த வண்டி போயிடும். சரிங்கண்ணே. சரி, நீங்க என்ன சொல்றீங்க கண்டக்டர் இருந்து? ஓகே, கண்டக்டர் என்ன சொல்றீங்க? ஃபீல்டுல எப்படி இருக்கு? நம்ம வண்டி எப்படி இருக்கு? குயிக்கா ஓட்டுற மாதிரி மத்த வண்டி கட்டில பாத்தீங்கன்னா முதல்ல டயர் எடுக்கிற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. நம்ம மீனாட்சி மெயின்டெனன்ஸ் எப்படி பாக்குறாங்க? நல்லா இருக்குமே. நல்லா இருக்கு. பார்த்து கொடுத்துறாங்க. இந்த வண்டி தான் லைன்ல ஓடுற மாதிரி வேற வண்டி அப்டேட் ஆகுதா? இதே இப்போதைக்கு ஓடுற மாதிரி அடுத்து BS6 எடுக்கிற மாதிரி இருக்கு. அந்த பார்த்துட்டு சரி, ரொம்ப நன்றிண்ணே. பண்ணி சார் வாழ்த்துக்கள். நம்ம கண்ணன் இன்னைக்கு கண்ணன் டியூட்டி மாத்திருக்காரு கண்டக்டரா. சேரிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஓடுறாங்க. வளப்பா தம்பியா டிக்கெட் போட்டாரு. ஒரு இன்டர்வியூ எடுக்க ஆல்ரெடி நம்ம வந்து அன்னை இதுல மீனாட்சி ஃபர்ஸ்ட் டே லான்ச் அப்ப அந்த வண்டியில இன்டர்வியூ எடுத்திருந்தோம். இதுக்கப்புறம் வர வண்டியில ஃபர்ஸ்ட் டேல கண்டிப்பா இன்டர்வியூ எடுத்துருவோம். சரி, ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவகாசி பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கியாச்சு. கரெக்டா பாத்தீங்கன்னா 8:52 வந்துச்சு வண்டி. சூப்பரா இறங்கியாச்சு. டிரைவிங்லாம் பாத்தீங்கன்னா டிரைவர் ராமன் வேற லெவல்ல ஓட்டினாரு. வெறித்தனம் பாத்தீங்கன்னா சூப்பரா ஓட்டிட்டு வந்தாரு. ஸ்பீடு தான் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு 7 பஸ்ஸஸ் மேல சைடு போட்டிருக்கு. ஒரு 4 கார்பரேஷன் 3 பிரைவேட்டே சைடு போட்டிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வண்டி வந்து டயர் இல்லாத வண்டி. அதனால வந்து கொஞ்சம் குயிக்கா தான் வர மாதிரி இருக்கும். 7:06 அடுத்து இங்க 8:45 வரணும். 1 மணி நேரம் 39 நிமிஷம் வண்டி வந்தே ஆகணும். டிரைவர் சூப்பரா ஓட்டிட்டு வந்தாரு. வண்டி வந்து இப்ப மீனாட்சி நல்ல வாங்கி அப்டேட் பண்ணிருக்காங்க. வண்டி சூப்பராகவே இருக்கு. வீடியோ இதோட முடிச்சு வருவோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ப்ளஸ், தேங்க்யூ.